Dear 10th standard students, so in the video lesson 2 உள்ள important 5 mark தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 2.56. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் வரிசையாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பவரில் ஸ்கொயர் வந்திருக்கு. இப்படி வந்துச்சு அப்படின்னாவே ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6 இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்து நமக்கு வந்து 1லேருந்து கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம த்ரூ அப்ளை பண்ணலாம். நமக்கு வந்து 15லேருந்து கொடுத்துருக்காங்க, இடையிலேருந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த சம்மை 2ஆக பிரிக்க போகிறோம். ஸோ எப்படி பிரிக்கிறோம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு இந்த லாஸ்ட் நம்பர் 28 ஸ்கொயர். அடுத்து மைனஸ் கொடுக்கோங்க. திரும்பி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு இந்த ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் அதாவது 14 ஸ்கொயர். இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுருங்க. 1லேருந்து 28 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுலேருந்து 1லேருந்து இதுக்கு முன்னாடி உள்ள மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 15லேருந்து 28 வரைக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதே இந்த ஃபார்முலாவில் n அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் நம்பர், அந்த 28 எடுத்து எண்ணுக்கு பதிலாக போட்டுருங்க. இப்போ 28 இன்ட்டு 28 + 1 அடுத்து 2n அப்படின்னா 2 இன்ட்டு 28 அப்புறம் +1 பை 6 இதை தனி ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. அடுத்து மைனஸ் இங்கே n வந்து 14 கொடுத்துருக்காங்க. இப்போ 14 இன்ட்டு திரும்பி இந்த எண்ணுக்கு பதிலாக 14 + 1 அப்புறம் 2 இன்ட்டு 14 + 1 பை 6. ஸோ எண்ணுக்கு பதிலாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த 28 அதோட 1 கூட்டினோம்னா இன்ட்டு 29 இன்ட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கிட்டு தான் அப்புறம் கூட்டணும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு பெருக்கல் வகுத்தல் வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் தான் கூட்டல் கழித்தல் பண்ணணும். அப்போ 2 28 பெருக்குன்னா 56 அதோட 1 கூட்டினா 57 பை 6 மைனஸ் இங்கே அதே போல் 14 இன்ட்டு 15 இன்ட்டு ஃபஸ்ட்டு 2 பெருக்கிடணும். இப்போ 2 14 28 அதோட 1 கூட்டணும். இப்போ 29 பை 6. இப்போ இந்த 6 வச்சு கேன்சல் பண்ண போகிறோம். 3 2s are 6. இங்கே வந்து 1 2 is 2 4 2s are 8. இப்போ இந்த 57 3 கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3. ஸோ 1 3 is 3 ரிமைனிங் 2 வரும். 9 3s are 27. ஸோ இந்த சம்ம பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கீழே உள்ள 6 வச்சு மேலே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 3s are 6, இங்கே 5 3s are 15. அடுத்து 1 2 is 2 7 2s are 14. இப்போ மீதி என்ன இருக்குங்க 14 இன்ட்டு 29 இன்ட்டு 19 மைனஸ் 7 இன்ட்டு 5 இன்ட்டு 29. இப்போ இதில் இந்த பெருக்கல் தான் முக்கியம். ஸோ பெருக்கல் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 29 14 பெருக்க போகிறோம். அப்போ 29 14 9 4s are 36 ரிமைனிங் 3 2 4s are 8 + 3 11 1 9 is 9 1 2 is 2 இப்போ 6 10 4 406 அதோடு இந்த 19 பெருக்கணும். 9 6 are 54 ரிமைனிங் 5 அந்த 5 அப்படியே போட்டுங்க. 9 4s are 36. அடுத்து 1 6 6 0 4 இப்போ 4 11 7 7 அப்போ 7714 மைனஸ் இங்கே 7 5 பெருக்குன்னா 35. அந்த 35ஓட 29 பெருக்குங்க. 35 29 45 மீது 4 27 4 31 2 5s are 10 ரிமைனிங் 1 6 + 1 7 அப்போ 5 1 10 இப்போ 1015. இப்போ 7714 இந்த 1015 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 14 5 போச்சுன்னா 9, இங்கே 10 1 போச்சுன்னா 9, இங்கே 6 இருக்கும், 7 1 போச்சுன்னா 6. அப்போ 6 6 9 9 இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். 15 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6699. ஸோ ரொம்பவே ஈஸியான சம், ஈஸியாக எல்லாருமே 5 மார்க் வாங்கலாம். ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் சம்மோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.